கஸ்தூரி வந்து மூத்திரத்தை குடிக்கலாம். மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு சாணியை எடுத்து சோத்துல பிசைஞ்சு தின்னும். இதெல்லாம் கஸ்தூரி மாதிரி கழுதைங்களுக்கு புரியாது. அது ஏதாவது காகிதம் தின்னுட்டு போற நாய்க்கு. அந்த கழுதைக்கு சொல்றோம், காணும் பொங்கல் என்பது என்ன தெரியுமில்ல? இப்படிப்பட்ட இதுவே மகர சங்கராந்தினா அவங்க ஏதோ சங்கராந்தினா என்ன அர்த்தம்? காவிகளுக்கு பிடிக்கல. இந்த காவிகள் அவனுங்க எங்கேயாவது வந்துட்டு அகோரிகள் கஸ்தூரியை போய் அகோரியை விட்டுடலாம். அதற்கு பிறகு சில பேருக்கு மறந்து போயிருக்கலாம், சில பேர் மறைச்சுக்கிட்டு கூட வாழலாம். ஆனா உண்மையில அன்றைக்கு கர சேவைக்கு ஆள் அனுப்பினார் ஜெயலலிதா என்பதற்கு முன்சாமி ஒரு சான்றாவணமா இருக்கிறார். இன்னொன்னு, அதற்கு பிறகு இடிச்சு தள்ளும்போது இல்ல இல்ல அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தலைமறைவாக என்ன அர்த்தம்? தீட்டு இல்லையா? சூத்திரன் இல்லையா? இவரு சூத்திரம் வைக்கலாம். மோடி வேணா தலைகீழா நடந்து போகலாம், கோமணத்தை கட்டிக்கின்னு டான்ஸ் ஆடலாம். நாங்கள் பேச முடியாது. நாங்க பேச முடியாது, நீ பேசு. அவங்க குடும்பத்தை பத்தி பேசு. ஏண்டா குடும்பத்தெல்லாம் பேசலாம்டா? சண்டால சரிகார பாகி, உனக்கு ஏதாவது இருக்குதாடா? நாசமா போட. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க. கேளுங்க. மகிழ்ச்சி. நாம எல்லாம் பொங்கல் வாழ்த்து விழா கொண்டாடிக்கிட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்து பரிமாறிட்டு இருக்கோம். இந்த கஸ்தூரி வந்துட்டு பொங்கல் தமிழர் திருநாளே இல்ல, சங்கராண்டி தான் தமிழர்களோட பண்டிகை. இந்த திராவிட கட்சி தான் இத பொங்கல் விழான்னு மாத்தி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க. என்னுடைய பார்வை என்பதும் என்னுடைய கருத்து என்பதையும் ஒன்றாக இணைத்து சொல்லணும்னா, கஸ்தூரி என்கின்ற ஒரு நடிகை, காசு கொடுத்தா எதையும் செய்யக்கூடிய ஒரு நடிகை, ஊரெல்லாம் கேவலமாக இழிவாக பேசக்கூடிய ஒரு நடிகை என்றெல்லாம் நான் பார்க்கல. அது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் அப்படி சொல்லல. ஆக்ட் பண்றது ஒரு தொழில், நீ செஞ்சுட்டு போ. ஆனா பொங்கலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? பொங்கல் என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? தமிழர் புத்தாண்டு என்பதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏதோ படிச்சிருக்கியா? உலகத்திலேயே இன்றைக்கு இருக்கின்ற இனங்களில் தமிழ் இனம் மிகவும் பண்பாடு கலாச்சாரத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற இனம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருப்பது தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழா. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? உழைப்பவர் உயர்ந்தவர், அதனுடைய அர்த்தம். வேளாண்மை, அறுவடை திருநாள், இதனுடைய அர்த்தம்லாம் இந்த இதுங்களுக்கு எல்லாம் புரியாது. இதுங்கெல்லாம் சும்மா எங்கேயாவது ஆடிட்டு எவனாவது காவி கூட பாடிட்டு கிடக்கிற கும்பல். அறுவடை திருநாள், அறுவடை செய்கின்ற வேளாண்மை விவசாயம். அந்த விவசாயிகளுக்கு முதல் நாளில் எப்படி வருது பாருங்க தமிழர் திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓராண்டு இருக்கின்ற அழுக்குகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையுமே விட்டுடு. இப்ப வருகின்ற இந்த ஆண்டு உனக்கு புதியதாக இருக்கணும், புதியன புகுதல் என்று ஆரம்பம் தான் போகி என்பது. அதற்கு அடுத்ததாக அறுவடை திருநாள், வேளாண்மை இல்லையா? விவசாய பெருமக்கள், அறுவடை தான்யா, வேளாண்மை தான்யா உலகம் என்பதை அன்றைக்கு இன்றைக்கும் எடுத்து சொல்கிற தமிழர் பண்பாடு. அதை தொடர்ந்து உழைப்பவர்களோடு உறுதியாக இருப்பது. இன்றைக்கு இருக்கின்ற இதல்ல, இது எத்தனை லட்சம் ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணில் கொண்டாடப்படுது. அதுக்காக சொல்ல வரோம். இது உழைப்பவர்களுக்கு யார் கூட இருப்பது? காளை மாடுகளும் பசு மாடுகளும் இவங்கெல்லாம். இவனுங்க வேணா என்ன பண்ணுவான்? கஸ்தூரி மூத்திரத்தை குடிக்கலாம். மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு சாணியை எடுத்து சோத்துல பிசைஞ்சு தின்னும். ஏன்னா அதை தின்னாதான் அவங்க காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாட்டு மூத்திரத்தோடு தெரியும். ஆனா தமிழர்கள் அந்த பசு, அந்த காளை என்பது உழைப்பின் அடையாளமாக மாட்டு பொங்கல் என்கின்ற அளவில் அந்த ஒரு நாளில் தமிழ்நாடு முழுவதும், ஏன் தமிழர்கள் எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த உயிரினத்தை மதித்து போற்றக்கூடிய அளவிற்கு அவைகளுக்கு மரியாதை செலுத்துகின்ற ஒரு நாளாக அந்த திருநாள் வச்சிருக்காங்க, மாட்டு பொங்கல் என்று. அதற்கு அடுத்தும் அதை தொடர்ந்தும் காணும் பொங்கல். பெரியவர்களை, அதுல என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் கஸ்தூரி மாதிரி கழுதைங்களுக்கு புரியாது. அது ஏதாவது காகிதம் தின்னுட்டு போற நாய்க்கு. அந்த கழுதைக்கு சொல்றோம், காணும் பொங்கல் என்பது என்ன தெரியுமில்ல?
பெரியவர்களை போய் மரியாதைக்கு காண்பது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் உழைப்பவர்களுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறதற்காக அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா? முதலாளித்துவர்களாக இன்றைக்கு சொல்லப்படுகிறோமே, அந்த சுவாந்தார்கள், நில உடைமையாளர்கள். இவங்க எல்லாருமே தங்களிடம் உழைக்கக்கூடியவர்களுக்கு உரிய சன்மானத்தை உரிய வகையிலே செய்வது என்பது காணும் பொங்கல். இவரும் காண்பார், அவரும் காண்பார். அது காணும் பொங்கல். இப்படியெல்லாம் திருவிழாக்களை பிரித்து வைத்திருக்கிற தமிழன், திருவிழாவாக இறுதியாக முடித்து எல்லோரையும் ஒன்றாக்குகிற தமிழன், தமிழர் பண்பாடு என்கின்ற பொழுது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சொல்வது போல அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரும் சமம், திராவிட மாடல். இன்னும் கூட சொன்னோம்னா லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற திராவிட மாடல் திருவிழா தான் தை திருநாள், பொங்கல் திருவிழா. அதனால்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆளுமை வருகின்ற பொழுதுதான் தமிழ் புத்தாண்டு மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டது. தை திங்கள் தமிழ் புத்தாண்டு. இப்படிப்பட்ட இதுவே மகர சங்கராந்தினா, அவன் ஏதோ சங்கராந்தினா என்ன அர்த்தம்? சங்கராந்தினா அங்க இருக்கிறவர்கள் ஜோசியங்கள், ஜாதகங்கள், இந்த ஜோசிய பீடகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஜாதக புத்தகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு செய்வதுதான் சங்கராந்தி. முதல்ல அதை போய் கஸ்தூரி பார்க்கணும். அந்த ஜாதகம் அந்த ஜோசியத்துல இருக்கு இல்லையா, அவைகளை வைத்து கொண்டு செய்து அவன் ஒரு டைம் சொல்லுவான். அந்த டயத்துக்கு அவர்கள் சங்கராந்தின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு நமஸ்காரம், இவர்களுக்கு நமஸ்காரம், அவர்களுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் பண்றது சங்கராந்தி. இப்படி உழைப்பின் மேன்மை, உழைப்பாளர்களின் மேன்மை, உழைப்பாளர்களுக்கு துணையாக இருக்கின்ற மிருகங்களுக்கு கூட, உயிரினங்களுக்கு கூட உரிய மரியாதை, மேன்மை, எல்லா வகையிலையும் அனைவரும் ஒன்றிணைக்கின்ற திருவிழா என்கின்ற போது தை திருநாள் என்பது உலகத்திற்கே எடுத்து அடையாளம் காட்டக்கூடிய, அனைத்து இனங்களுக்கும் தலைமை தாங்குகிற தமிழினம் என்பதற்கு இந்த பொங்கல் திருவிழா முகவரி, அடையாளம். அதனாலதான் காவிகளுக்கு பிடிக்கல. இந்த காவிகள் அவனுங்க எங்கேயாவது அகோரிகள், கஸ்தூரியை போய் அகோரியை விட்டுடலாம். தமிழர்கள் கொண்டாடி வராங்க, எவ்வளவு நாளா கொண்டாடி இருக்காங்க. தமிழர்கள் எவ்வளவு நாள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நீங்க சொல்லணும்னா, தமிழ் எவ்வளவு நாள் மொழியாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உலகின் முதல் மொழி என்று தமிழ். உங்களுடைய உடலில் இருந்து வெளிவருகின்ற ஒலிகளுக்கெல்லாம் எழுத்துக்களை தந்த தமிழ். யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த மொழி, எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனிடம் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சின்ன இது என்னன்னா, உதாரணம், ஒரு நிமிஷம் போடல ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்லணும்னா, யாராக இருந்தாலும் ஆன்னு கத்துவாங்க. ஏதாவது இடிச்சுக்கிட்டா ஆ ஓ ஆன்னும் போது அதுக்கெல்லாம் எழுத்து தெரிகிறது தமிழ் தான். இப்படி தமிழ் உயிருடன் பிணைந்திருக்கின்ற ஒரு மொழி. அந்த மொழிக்கு எப்படி நீங்கள் ஒருவர் எந்த காலம் என்று குறிப்பிட முடியவில்லையோ ஆய்வாளர்களால், அது போலதான் இந்த தமிழ் இனம். தமிழ் இனம் என்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றுபட்டு வாழத் தொடங்கிய காலத்திலேயே பண்பட்டவர்களாக இந்த வேளாண்மை திருவிழாவாக பொங்கல் திருவிழா இருந்தது என்பதுதான் உண்மை. ஆகவே காலத்தால் அவைகளை சுருக்க முடியாது. ஆரியத்தின் வருகைக்கு பிறகு மகர சங்கராந்தி, அந்த சங்கராந்தி, இந்த சங்கராந்தி எல்லாம் இது உள்ள நுழையவே முடியல. அவர்கள் முயற்சி செய்து பார்த்து தோல்வி அடைந்தார்கள். இப்பயும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி மாதிரி இருக்கிறது கத்திக்கிட்டு. சரி சரி சரிங்கண்ணா. ஓ, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் முனுசாமி இருக்காரு இல்லைன்னா, அவரு எடப்பாடியார் ராமர் கோயிலுக்கு போறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அபிஷேகத்துக்கு, கும்பாபிஷேகத்துக்கு போறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கால் வலி, அதனாலதான் போறத நான் பிறகு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி ஒரு முனுசாமி ஒரு கருத்து சொன்னாரு. அம்மா இருக்கும்போதே கரசேவைக்கு போக சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஆணை உத்தரவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு அவங்க அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த சும்மா தலைவி இருந்தாங்களே ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதா என்ற அவங்களுடைய தலைவி கரசேவைக்கு ஆள் அனுப்புறேன். கரசேவைனா என்ன? பாபர் மசூதியை இடிப்பதற்காக செங்கல்லை எடுத்துக்கொண்டு, செங்கல்லை வைத்து அங்கு வேலை செய்வதற்காக ஒரு அடையாளமாக
செங்கல்லை தாருங்கள், அங்க வாருங்கள் என்றெல்லாம் இந்த அத்வானி அண்ட் அதர்ஸ் அன்றைக்கு இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊர்வலமாக பல 100 கிலோமீட்டர்கள் கரசேவை ஊர்வலமாக போறது. எதுக்கு போறதுன்னா, இறுதியாக பாபர் மசூதியை உடைக்க. முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நபர்கள், பாபர் மசூதிக்கு முன்னால இருந்து நாங்கள் பூஜை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போய் இந்த கூட்டத்தை விட்டு உடைத்தார்கள், இடித்தார்கள். இந்த இதுல வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்புங்கன்னா, மசூதியை உடைக்க ஆள் அனுப்புங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சேதான் ஜெயலலிதா பிஜேபி கூட இருந்த உறவினாலும் தனக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த ராம ஜென்ம பூமி பாசத்தாலும் விசுவாசத்தாலும் அந்த அம்மையார் வந்து கரசேவைக்கு போங்க, கல் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிச்சு. சொன்னது மட்டுமல்ல, ரகசியமாக ஆட்களையும் நிறைய பேர் அனுப்பி இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் இன்னைக்கு அந்த முனுசாமி சொன்னது. இதே இஸ்லாமிய பெருமக்கள் அன்றிலிருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு சில பேருக்கு மறந்து போயிருக்கலாம், சில பேர் மறைச்சுக்கிட்டு கூட வாழலாம். ஆனா உண்மையில அன்றைக்கு கரசேவைக்கு ஆள் அனுப்பினார் ஜெயலலிதா என்பதற்கு முனுசாமி ஒரு ஒரு சான்றாவணமா இருக்கிறாரு. இன்னொன்னு, அதற்கு பிறகு இடிச்சு இடிச்சு தள்ளும்போது இல்ல இல்ல அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தலைமறைவாக நான் கரசேவைக்கு இப்ப அனுப்ப மாட்டேன், அப்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லி பேக் ரிவர்ஸ் பண்ணதும் ஜெயலலிதா தான். ஆக ராமர் கோயில் என்பது அது குறித்த நிலைப்பாடுகள் எல்லாம் நீதிமன்றத்துல கோர்ட்ல இருந்து எல்லா வகையிலையும் போர்க்களத்தில் இருக்கும்போது ஒண்ணு நம்ம நல்லா நினைக்கணும். இன்னைக்கு கூட இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் நாட்டுல வந்து அமைதி இருந்தா போதும், எங்க இடத்த கூட எடுத்துட்டு போ அப்படின்னு கடைசி கட்டமாக வெளியில வந்துட்டாங்க. இன்றைக்கும் அவங்கள போய் தீவிரவாதிகள் அவங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்களே தவிர, அப்படியெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தென்பகுதியில அவங்கலாம் திராவிட மண்ணெல்லாம் பிறந்தவர்கள்லாம் யாரும் அப்படி கிடையாது. என்ன இப்ப நீ இப்ப வேணும்ன்ற, நாங்க சட்டப்படி பார்த்தோம், சட்டப்படி இருக்கிறதையும் நீங்க மாத்தி இல்லாத வேலையெல்லாம் செய்றீங்க, நாங்க நவுந்துடுறோம்னு சொல்லி நவுந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கோயில கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயில அவசரமாக நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள், அப்பாவி அறியாத மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு மதவெறியை தூண்டிவிட இன்றைக்கு வந்து அந்த இதை திறக்க போறேன் அதுன்றான். அதுலயும் தெளிவா சொல்லிட்டாங்க, பார் நாங்கெல்லாம் யார் தெரியுமா? சனாதனிகள். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? வர்ணாசிரமவாதிகள். எங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கணும். மோடி அங்கே பிரதிஷ்டை செஞ்சு அந்த சிலைய எடுத்து கொண்டு போய் வைப்பாருன்னா நாங்கெல்லாம் வரமாட்டோம். ஏன் நீங்க வரமாட்டீங்க சங்கராச்சாரி? உங்களை தான் கூப்பிட்டு இருக்காங்களே 4 சங்கர மடம், உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, எனக்கு அழைப்பு வந்தது. ஒருவரை கூப்பிட்டு கொண்டு வாங்க உடன் அப்படின்லாம் வந்தது. 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வான்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, மோடி போய் அந்த கல்லு வந்து கடவுளை வந்து சாமியை வந்து ராமனை தொட்டு கழுவி வச்சா என்ன அர்த்தம்? தீட்டு இல்லையா? சூத்திரன் இல்லையா இவரு? சூத்திரம் வைக்கலாம். மோடி வேணா தலைகீழா நடந்து போகலாம், கோமணத்தை கட்டிக்கின்னு டான்ஸ் ஆடலாம். ஆனா அவரை அங்க அவனுங்க தள்ளி வைக்கிறது சூத்திரால் தான். இவர்கள் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன், துறக்க மாட்டேன்னு இந்த ஆளும் ஒரு புது மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ராமர் கோயில் விவகாரத்துல ஜெயலலிதா அம்மையார் மசூதியை இடிப்பதற்கு, பாபர் மசூதியை இடிப்பதற்கு கரசேவை செய்ய ஆட்களை கூப்பிட்ட பொழுது நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆளை அனுப்பிய மிகப்பெரிய கொடூரமாக மத நல்லிணக்கத்திற்கு விரோதமான செயலை செய்தது அந்த அம்மையார் தான். நாம சொன்னா ஆகா உங்களுக்கு ஜெயலலிதா மேல நீங்க சொல்லுவீங்கன்னு யாராவது கேட்பானுங்க. ஆனா இன்னைக்கு முன்சாமி அதை தெளிவுபடுத்திட்டாரு, அவ்வளவுதான். அவரே ஒத்துக்கிட்டாரு. இவங்க இது கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்களா இல்ல எப்படி முஸ்லிம்ஸ்க்கு நல்லது பண்ண முடியும்? ஒரு பக்கம் எடப்பாடி வந்துட்டு சிஏஏக்கு அங்க வந்து ஓட்டு போட்டு சட்டத்தை அமலுக்கு கொண்டுட்டு வந்து நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு முஸ்லீமை நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க கூட்டணியில இருந்து விலகி வந்துட்டோம். இவங்களால எப்படி நல்லது செய்ய முடியும்? இந்த நடிப்பு நாடகம் எல்லாம் இனிமே எடுபடாதுமா? சிறுபான்மை குடியிருப்பு அந்த சட்டத்தை, இவர்கள் குடியுரிமை சட்டத்தை பார்லிமெண்ட்ல முடிஞ்சிட்டு பார்லிமெண்ட்ல இருந்து வந்து மேல வந்து மாநிலங்களவைக்கு வரும்போது பிஜேபி இவனுங்க மட்டும் ஓட்டு போடலன்னா அந்த சட்டமே நிறைவேறாது. அது எல்லாருக்கும் தெரியும். நீனா அவ்வளவு முண்டமா, அவ்வளவு முட்டாளாவ நீ முதலமைச்சரா இருந்திருக்க தமிழ்நாட்டுக்கு? உனக்கு தெரியாதா?
உனக்கு பக்கத்துல இருந்தவங்க கூட சொல்லிக் கொடுக்க மாட்டானா? நீங்க ஓட்டு போட்டதன் காரணமாக அந்த சட்டம் வந்து அங்க நிறைவேறிச்சுன்றது எல்லா இஸ்லாமிய பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் என்ற காரணத்தால் தான் இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு கால் கொஞ்சம் வலிக்குது, அதனால நான் போல, இல்லாட்டி போயிடுவேன். எங்க ராமர் கோயிலுக்கு அவங்க போயிடுவாராம். அப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி கூட ரகசிய உறவு தனக்கு இருக்குன்றத இப்ப வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே இது பிஜேபியும் பகச்சிக்க கூடாது, இஸ்லாமியர்களையும் பகச்சிக்க கூடாது. அதனால இப்படி ஒரு டிராமா. அதான் இந்த ஆக்ட் பண்றதுல வந்து இப்படி அப்படியுமா இருக்குது, எது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்குறது. ஆனா ஒண்ணு, இவர்களால் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம மக்களை, இஸ்லாமிய பெரும்பான்மை மக்களையோ சிறுபான்மை மக்களை ஏமாற்ற முடியாது. நீ செய்கின்ற நாடகம், நடிப்பு எல்லாம் அப்படித்தான். நீ செய்வது எல்லாமே அமித்ஷா சொல்லி, இன்னைக்கு 420 மேல இருக்கிறான அண்ணாமலைன்னு ஒரு லூசு, ஆமா. பிஜேபி லூசு ஒண்ணு திரிஞ்சிட்டு இருக்குல்ல ரோட்ல. அந்த லூசு இந்த எடப்பாடி கிட்ட நெருக்கமாக பேசிக்கிட்டு, ரகசியமாக பேசிக்கிட்டு, இப்படி பேசு, அப்படி பேசுன்னு 2 பேரும் கலந்து பேசுறானுங்களாம். அதுவையும் அவங்க கூட இருந்துகிட்டு இருந்த ஓ பன்னீர்செல்வம், எங்களுக்கு தெரியும். நீ என்னென்ன ரகசியம் பண்றேன்னு தெரியும்னு அந்த ஆள் வேற சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக இப்படிப்பட்ட குழப்பமான நிலையில் எல்லோரும் ஒன்றுபட்டு யாரை எதிர்க்கிறார்கள் தெரியுமா? ஒழுங்காக, முறையாக, சட்டப்படி, தர்மத்தோடு, திறமையோடு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள எல்லாரும் எதிர்க்கிறான். எல்லாரும் எதிர்க்கும்போது என்ன பண்றான்? அவன் அவன் ஒரு ஐடியா பண்றான். நீ இப்படி நடி, நான் அப்படி நடிக்கிறேன். நீ இப்படி பேசு, நான் இப்படி பேசுறேன். எல்லாரும் நம்ம சேர்ந்துருவோம். கடைசியா சேர்ந்து அவங்கள எதிர்த்துருவோம். ஓட்ட பிரிச்சு இவங்கள இப்படியெல்லாம் கற்பனை கதைகளை வச்சுக்கிட்டு இறங்குறானுங்க. ஆக அநியாயக்காரர்களாலும், அக்கிரமக்காரர்களாலும் எதிர்க்கப்படுகின்ற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி, இன்னும் கூட கேட்டா இவர்களுக்கு கண்ண உறுத்திக்கிட்டு இருக்கிறது நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி உதயா. உதயா வேற, இவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இவங்களுக்கு உறுத்துறாரு. பயப்படுறாங்க உதயாவை பார்த்து. அவர் என்னங்க இப்படி பேசுறாரு, அவர் என்னங்க அப்படி போறாரு, அவரு பின்னாலேயே ஓடுறானுங்க. இப்பவே உங்களை ஓட வச்சுட்டாரா அதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. எந்த சூழ்நிலையிலும் இவர்களுடைய நடிப்பு நாடகங்கள் இங்கு எடுபடாதுமா. அதான் நம்ம இதுல வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்கண்ணா. இப்ப இவரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு இல்லைங்கண்ணா, சீமான். அவருடைய ஒரு 1/2 மணி நேர ஆடியோ ஒண்ணு வெளியே இருக்குங்கண்ணா. நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1/2 மணி நேர ஆடியோல முழுக்க முழுக்க திராவிட இயக்க தலைவர்கள, குறிப்பா கலைஞர், அண்ணா, முரசொலி மாறன், எம்ஜிஆர் போன்றவங்க எல்லாம் இந்த திராவிட இயக்கம் வந்ததுனாலதான் தமிழ்நாடு ரொம்பவும் பின்னுக்கு போயிடுச்சு, வளர்ச்சியே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி மாறன் அம்மா உட்பட ஆபாசமான வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளா பேசியிருக்காரு. அது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மானங்கெட்ட, மரியாதை கெட்ட, மிருகத்தனமானவர்கள் அரசியலிலே இவர்களை பேச வைத்து அதை வைத்து கதை பண்ணி கொண்டிருப்பவர்கள். இவன் வந்து ஒரு நாம போட்டிருக்க செருப்புக்கு கூட இவன் வந்து வரமாட்டான். திராவிட இயக்கத்தால் இவன் வாழறான். திராவிட இயக்கத்தால் இவன் குடும்பம் வாழ்ந்திருக்கும். படிச்சிருப்பான், சட்டை போட்டிருப்பான், நிமிர்ந்து நின்றுப்பான், நடந்திருப்பான். இந்த கருப்பு சிவப்பு திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற இந்த நிலைப்பாட்டில தான் இந்த தமிழ்நாட்டுல வந்து எல்லா குடும்பமும் அதன் உள்ளே தான் இருந்தாக வேண்டும் என்ற ஒரு நிலையில அவ்வளவு நன்மைகளை செஞ்சான். எல்லாத்தையும் தின்னு எல்லாத்தையும் கொழுத்துட்டு இந்த பாவிப்பைய இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறானா என்ன அர்த்தம்? இவன் வந்து மிக மிக மலிவானவன் என்பது மட்டுமல்ல, கேவலமானவன், இழிவானவன் என்பதுதான் அர்த்தம். இப்படி பேசக்கூடிய இவர்களை எல்லாம் எப்பொழுதும் எங்கேயும் யாருமே எதிலும் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு விரட்டி அடிக்க வேண்டும். இவனுக்கு போய் எப்படி அங்க நல்லா தெரிஞ்சு பாருங்க, எப்படி விளம்பரம் கிடைக்குது. இவன் யாரு இவன்? இவனுக்கு என்ன இருக்குது இவனுக்கு? வேகமா பேசிட்டா உடனே பிரஸ் கூப்பிட்டு அவனையும் இவனையும் திட்டா இவர் பெரிய இவர், அவரு ஒண்ணும் இல்ல. பின்னால பிஜேபி இருக்கிறான். காவிகளின் கூட்டம் செய்கின்ற ஒட்டம். தாங்கள் பேச முடியாது, நாங்க பேச முடியாது, நீ பேசு. அவங்க குடும்பத்தை பத்தி பேசு. ஏன்டா குடும்பத்தெல்லாம் பேசலாம்டா, சண்டால செடிகார பாவி, உனக்கு ஏதாவது இருக்குதாடா, நாசமா போடா அப்படின்னு. நாம பகுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்தா சாபம் விட்டுட்டு போலாம்.
நாம பகுத்தறிவாதிகளாக அறிவுபூர்வமானவர்களாக இருப்பதால் இன்றைக்கு இவன் செய்து கொண்டிருக்கிற இத்தனை வேலைகளுக்கும் பிழைகளுக்கும் ஒரு நாள் இவன் யாரை சொன்னானோ யாரை பற்றி பேசுறானோ அவங்க கால்ல விழுந்து அழப்போறான். ஒரு நாள் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, நேரா ஓடி போய் காலை பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க கால்ல விழுந்து அழப்போறான் இந்த கவோதி பையன். அந்த காவாலித்தனத்துக்கு காரணம் அந்த காளிகளின் கூட்டத்தின் தொடர்பு. இப்படிப்பட்டவர்களுக்கு விளம்பரம் தருவது என்பது பத்திரிகைகளிலே கூட பிஜேபியின் காரணமாகத்தான் அந்த விளம்பரங்களும் இவனுக்கு கிடைக்குது. ஆக காவிகள்கிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டு திரிகிற இந்த மோசமான நபர் ஒரு நாள் எல்லாமே இழந்து போய் நடுத்தருல காரி துப்புவாங்க. இவன் மூஞ்சில நடந்து போறவங்களாம் காரி துப்புற எச்ச மூஞ்சில பூசிக்கிட்டு காலில் விழுந்து அழுவ போறான். அதை இந்த உலகம் பார்க்கும். சரிங்கண்ணா. மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல பல்வேறு கருத்துக்களை சொன்னதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வாழ்த்துக்கள்.